நேற்றைக்கு தியானித்த தியானத்திலே கொஞ்சம் தியானிக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பு, அதற்கு அவர்கள் எப்படி அவர்கள் கீழ்ப்படிந்து போனார்கள் என்று சொல்லியும் நாம் கடந்த நாட்களிலே தியானிக்க வேண்டிய அழைக்கப்பட்டுடைய வாழ்க்கை குறித்ததான காரியத்தை, ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை தியானித்து விட்டு பிறகு இன்றைய நாளுக்குரிய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆபிரகாமை குறித்து நேற்றைக்கு நாம் தியானித்தோம். இரண்டாவதாக நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அழைக்கிறார்? நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்று ஆண்டவர் அழைத்தார். மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் ஒரு அரண்மனை வாழ்க்கையை வாழவில்லை. அவன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் இப்படி வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை அழைக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து விட்ட பொழுதும் சுகபோக வாழ்க்கையை நாம் உதறி தள்ளிவிட்டு, அல்லது சுகபோகமான வாழ்க்கையை நாம் வாழாதபடி அதிலிருந்து நாம் ஒருவேளை இழந்து அல்லது குறைந்து நாம் காணப்படும் பொழுதும் கர்த்தர் என்னை அழைப்பாரா, என்னை தெரிந்து கொள்வாரா என்றால் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. எல்லா வசதியோடு இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் அழைப்பார் என்றல்ல, வசதி இல்லாதவர்களையும். நாம் இன்றைக்கு கடைசி ஆராதனையில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். அதில் அழைப்பின் குரல் கேட்டேன், அந்த பாடலில் பலவீனன் என்று என்னை தெரிந்தும் கூட நீங்கள் என்னை அழைச்சிங்களேன்னு அந்த சரணத்தில் ஒவ்வொரு சரணமும் வருகிறது. நாம் ஆண்டவருக்கென்று ஒரு ஊழியத்தை செய்ய வாஞ்சை இருக்குமானால், அல்லது ஆண்டவர் ஒருவனை அழைப்பாரானால் அவனுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கணும்னு அவர் பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறது பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னெலாம் பார்க்கல. இங்கே மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவன் அரண்மனை வாழ்க்கையை விட்டு விட்டான். எபிரேயத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறார், அவர் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தம் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எப்பன்னா ஆண்டவர் அழைச்ச போது உடனே வரல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை. ஆண்டவர் மோசே அழைச்ச உடனே வந்துடல. நிறைய சாக்கு போக்கு சொல்கிறேன், என்னை விட்டுருங்க, என்னால் முடியாது, ஃபிசிக்கல், நான் அன்பிட்டு. நம்ம கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஊழியது ஏதாவது ஒன்று செய்யணும், ஐயோ எனக்கு கால் வலி, இது கால் நோவுது, எனக்கு தலைவலி, எனக்கு தலை சுற்றுது, நான் எங்கே என்ன செய்ய போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன்னு ஒதுங்கிக்கிறோம். மோசே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு பேச வராது, எனக்கு பேச தெரியாது, எப்படி போய் ஏசப்பாவை சொல்லுவேன். இன்றைக்கு நான் வந்திருக்கிற அநேக நாம கதையா பேச சொல்ல பேசிட்டு நடப்போம். ஆனால் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு நமக்கு வாய் வருவதில்லை. சமீபத்தில் ஒரு ஐயாட்ட பேசிட்டு இருந்த, அவருக்கு அநேக பிரச்சனை, செல்வந்தர், அநேக பிரச்சனை அவருக்கு. அப்பொழுது அவர் சொன்னார், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப சொன்னேன், உங்களுக்கு அநேக வாய்ப்பு கிடைக்குது, உங்களோடு பழகுற பெரிய பெரிய செல்வந்தர் பழகுறாங்க, அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்களான்னு. அப்போ அவர் சொன்னார், நான் நேரடியாக சொன்னதில்லை, ஆனால் நான் சர்ச்சுக்கு போனதோ வந்ததோ என் வாழ்க்கையில் நடந்ததை நான் ஷேர் பண்ணுவேன். அல்லேலூயா. நேரடியாக நான் சொல்லாவிட்டாலும் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பகிர்வேன், ஷேர் பண்ணுவேன். அல்லேலூயா. இங்கே மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது அப்படியே அவன் வந்துடலை. அவன் அநேக சாக்கு போக்குகளை சொல்லி அவன் அதை விட்டு விலகி போக நினைச்சான். ஆண்டவர் அவனை, நீதான் வர வேண்டும், உன்னை கொண்டுதான் நான் செய்வேன் என்பதை அவனிடத்தில் ஸ்ட்ராங்காக அவர் பேசுகிறார். திரும்ப திரும்ப பேசும் பொழுது நேற்றைக்கு நாம் தியானித்தோம், கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை எப்படி உறுதிப்படுத்துவார்.
ஒன்று அவருடைய சத்தம் இன்றைக்கு நேரடியான சத்தம் கேட்கலனாலும் வேத வசனத்தின் மூலமாக, கர்த்தருடைய வேத வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உன்னோட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு பேசுறாரு. நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா ஜெபத்தில் கர்த்தர் உன்னோட இடைபடுவாரு. நீ ஆவின் அபிஷேகம் பெற்ற ஆளா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இடைபடுவாரு. இங்க மோசேயின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது மோசே விலகி போக நினைக்கிறான், கர்த்தர் அவனை விடல. அதற்கு பிறகு ஒருவேளை அவனுடைய திட்டம் என்ன இருந்திருக்கும் தெரியல. திரும்ப கொஞ்ச நாள் ஆன பிறகு நான் மறுபடியும் போயிடலான்னு நினைச்சானு தெரியல. ஏனால் அந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது அவன் அந்த ஊரை விட்டு ஓடும் பொழுது ஊழிய அழைப்பை பெறவில்லை. நல்லா கவனிக்கணும். 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த மோசே திருமணம் ஆகவில்லை. ஒரு கொலை செய்துவிட்டு அவன் ஓடினான். ஒரு கொலைகாரனாக ஓடுறான், எஸ்கேப் ஆகி ஓடுறான் ஊரை விட்டு. அப்பொழுது கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை, அவனை பக்குவப்படுத்துகிறார். அடுத்த 40 ஆண்டுகள் அவன் ஆடு மேய்க்கிற வேலையை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு அவன் இணங்கவில்லை. திரும்ப திரும்ப அவன் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே வரான். வேற யாராவது பார்த்துங்க என்ன விட்டுருங்கன்னா, கர்த்தர் அவனை விடலை. அந்த விடாமல் அவனை பிடித்து அவனை அந்த பக்குவத்துக்கு கொண்டு வருகிற அந்த வேளையில தான் அவனுக்குள்ள ஏற்பட்டதான ஒரு மனமாற்றம். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இனி அநித்தியமான உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அடிமையாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு ஜனங்களாக அவன் தன்னை அர்ப்பணித்து வாழ அவன் போய்விட்டான். ஆமென், அல்லேலூயா. அந்த மோசே ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. என்னுடைய ஜனத்தை நான் விடுதலை அளித்து மீட்டு வரும்படிக்கு உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி அழைத்தார். இது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்ததான விடுதலையின் ஒரு அழைப்பாய் இருக்கிறது. மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய அழைப்பு. ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசன அழைப்பை கொடுத்தார். மோசேக்கு விடுதலையின் அழைப்பு, மக்களை விடுதலையாக்கணும் என்ற ஒரு அழைப்பு. முதல்ல பார்த்தோம் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் அழைப்பு. இங்கே நாம் பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்க தரிசனது அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஏசாயா 6:8 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த இடத்துல நேரடியாக ஆண்டவர் ஏசாயாவை வான்னு கூப்பிடல. ஆனால் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை, அவர் உள்ளத்தில் இருக்கிறதான வாஞ்சையை, குமரலை அவர் வெளிப்படுத்துகிறார். என் காரியமாக யார் போவான், என்னுடைய காரியமாக என் வேலையாக யார் செல்லுவான்? ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அப்பொழுது இதோ இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க என்று அவன் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அங்கதான் அவன் சொல்றான், அசுத்த உதடுள்ள மனுஷரின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் நான். என்னை சுற்றி வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ரொம்ப கேவலமான வாழ்க்கை. அந்த கேவலமான வாழ்க்கை வாழ்களோட நான் இருக்கிறேன். என்னுடைய உதடும் அசுத்தமாக இருக்கு. நான் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? ஆண்டவர் அப்பதான் அவன் நாவை தொட்டு அவனை சுத்தமாக்குகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தகுதி இருக்கிறதுனாலே கர்த்தர் ஒருத்தனை அழைப்பது இல்லை. அல்லேலூயா. உனக்கு நேச்சுரலாக தகுதி இருக்கிறதுனால கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. ஒரு சவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் தேவனை எதிர்க்கிற மகனாக இருந்தான், தேவனை எதிர்க்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனை அழைச்சாரு. இங்கே நான் பார்க்குற ஏசாயா ஒரு பாவ உதடுள்ளவனாக, பாவத்தை பேசுகிற மனிதனாக, சுத்தம் இல்லாத, பரிசுத்த வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தர் அவனை தான் அழைச்சார். அவன் சொல்றான், நான் இதோ அடியேன் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன். கர்த்தர் நேரடியாக அவனை அழைக்கல, பொதுவாக சொல்றார் அவருடைய வாஞ்சையை. அவன் தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தான். ஏசாயாவுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசன அழைப்பை கொடுத்தார். எரேமியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 1:5 இள வயதின் அழைப்பு. இளமையிலேயே அவனை அழைக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்ம பார்த்தவங்கெல்லாம் வயசான பிறகு, வளர்ந்த பிறகு அழைக்கிறாரு. ஆனால் குழந்தையாக இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை அழைக்கிறாரு. அங்கே வசனம் சொல்லுகிறது 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன்,
நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒரு அழைப்பு, ஊழிய தீர்க்கதரிசி என்கிற அழைப்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்றான், நான் சிறுவனாய் இருக்கிறேன், நான் பேச அறியாதவன். அப்ப சொல்ற, நீ ஒன்றும் செய்யவனா, உன்னுடைய வாயில என் வார்த்தையை நான் போடுவேன். அல்லேலூயா. உன் வாயில என்னுடைய வார்த்தையை நான் போடுவேன். நீ சின்ன ஆளுன்னு சொல்லாத, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத. ஆண்டவர் அவனை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவனை அழைக்கிறார். அவனை சிறு வயதிலேயே கர்த்தர் அவனை அழைக்கிறாரு. அதுதான் நீங்க பார்க்க எரேமியாவுடைய வாழ்க்கையில சிறு வயதிலே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனுக்கு அழைப்பு கொடுத்துட்டார், தீர்க்கதரிசி என்கிற அழைப்பு. இந்த எரேமியா கடைசி வரை திருமணமாகாமல் அவன் தீர்க்கதரிசி என்ற அந்த கர்த்தர் கொடுத்ததான அந்த ஊழியத்தை அவன் மிகவும் கவனமாக அதிக பாரத்தோடு செய்த ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பெயர் இருக்கு, புலம்பலின் தீர்க்கதரிசி அல்லது அழுகையின் தீர்க்கதரிசி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அவன் அழுகிறவனாக இருந்தான். 9ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து அவன் அழுகிறான். இஸ்ரவேல் நடக்கிறதான கொடுமையான காரியங்களை எண்ணி தம்முடைய சொந்த ஜனமாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் மத்தியில் நடக்கிறதான காரியத்தை எண்ணி அவன் அழுதுகிறவனாக காணப்பட்டான். அதுதான் அங்க சொல்லுகிறான். 5ஆவதாக பவுல் புறஜாதியருக்கான அழைப்பை கர்த்தர் கொடுத்தார் பவுலுக்கு. மற்ற அப்போஸ்தலர் எல்லாரும் சொந்த ஜனத்திற்காக அவர்கள் செய்தாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டுமே புறஜாதியருக்கான அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம், வாசிக்கலாமா? புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று அவன் என்ன பண்ற, பிரயாசப்படுறத அவர் சொல்றார். இது எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அது வரைக்கும் அவர் அனுப்பி வைக்கப்பட்டவராக இருந்தார். அவர் பல ஊழியங்களை செய்கிறாரு. ஆனால் அவர் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் நோக்கத்தை அப்போதான் கரெக்டாக அவர் புரிந்து கொள்கிறாரு. அங்கே அவர் புரிந்து கொண்டு அது வரைக்கும் அவர் ஊழியம் செய்கிறாரு ஜனத்தின் மத்தியில். ஆனால் அங்கே நடக்கிற காரியங்கள் அவர் மனதிற்கு ஏற்றதா இல்லை. கடைசியில் கர்த்தர் அவரை பிரித்து எடுக்கிறாரு. அங்கே வாசிக்கும் பொழுது சொல்றாரு, இது முதல் புறஜாதியரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடைய சொல்லி அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பிலாத்து கை கழுவுனா, பிலாத்து கையை கழுவுனா. ஆனால் அதில் அவன் உள்நோக்கம் ஜனங்களை பிரியப்படுத்த பிலாத்து இயேசுவை ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தான்னு பைபிள் எழுதியிருக்கு. அவன் தீர்ப்பு வாயில சொல்லலாம், நீங்க எது வேணா செஞ்சுக்கப்பான்னு விட்டுட்டு போயிட்டான். இங்கே பவுல் சொல்லுகிறார், உங்கள் இரத்தப்படி உங்கள் தலைமையிலுக்கு நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதியரிடத்திற்கு போகிறேன் என்று அவளுடைய சொல்லி அவர் புறப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, கர்த்தாவே நீர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறீங்க? ஆண்டவரே என்னை எதற்காக அழைச்சிருக்கிறீங்க? நேற்றைக்கு நாம் தியானித்த தியானத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சும்மா ஏதோ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்காக இங்கே வரல. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்போம், ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறீங்க? அந்த அழைப்பை நாம் தெரிந்து கொண்டு அதை கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறும். முதலாம் நாள் தியானத்தை இதோடு நான் நிறுத்துகிறேன். இன்றைக்கு 2வது நாள் தியானமாக
தலைப்பு ஊழியத்தின் நோக்கமும் பொறுப்பும். அழைப்பும் ஊழியமும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் ஊழியத்தினுடைய நோக்கம், பொறுப்பு, இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆண்டவர் நமக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அது மாறாது. அதே போல ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எதுக்காக அழைச்சார் என்பதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நீங்க தெரிய கொள்ள வேண்டும், நீங்க கேட்க வேண்டும். பேதுரு ஆக்கியன் இதை குறித்து சொல்லும் பொழுது 2 பேர்ல சொல்றாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாயிருங்க. Be careful. What is your calling? உங்களுடைய அழைப்பு என்ன என்பதை குறித்த ஒரு ஜாக்கிரதை உங்களுக்கு வேண்டும். வழியில பள்ளம் வெட்டிட்டா போர்டு வைக்கிற மாதிரி இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய அழைப்பு என்ன? ஆண்டவருக்கு நான் எதுக்காக உங்களுடைய மகனாக நான் வந்திருக்கிறேன். நேற்றைக்கு நாம் தியானித்தோம், நாம் ஆண்டவரை சூஸ் பண்ணல, அவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்ற. நம்ம எங்கே உடனாலும் ஒழிய முடியாது. நம்ம எதை செய்தாலும் யோனாவை போல என்ன நீ விலைக்கு ஓடனாலும் உன்னை பிடிச்சி கொண்டு நிறுத்துவார். மோசேனாலும் கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் தான் தெரிந்து கொள்றார் உன்னை என்னையும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருங்க. அப்ப அவருடைய அழைப்பு மாறாதவைகளாக இருக்கிறது. நாம் செய்திக்குள் போவதற்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடும்படியா இருக்கிறேன். நமக்கு தெரிந்த, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அழைத்தீரே இயேசுவே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயரதொனியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக தாரை அழைத்தேன் என்றே வந்தேனோ. ஏசாயா அழைப்பு கேட்டது போல, காரியமாக தாரை அழைப்பேன் என்றே வந்தேனோ. அழைத்தீரே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே இயேசு
அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். எபிரேயர் 5:4 நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. இந்த ஆரோனை குறித்து இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு போல ஒவ்வொருத்தனுக்கும் வரணும், அப்பதான் அவன் ஊழியத்தில் நிலைப்பான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆரோன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரோனை ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக அவன் வாழ்க்கை ஊழியக்காரனாக தேவ மனுஷனாகிய மோசேக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அவனை வச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஊழியம். மோசே பேசுவதற்கு கஷ்டப்படணும்னு சொன்னதுனால ஆண்டவர் மோசே சொல்ற, இதோ உன் சகோதரன் இருக்கான், அவன் நல்லா பேசுவான், எனக்கு தெரியும், உனக்கு அவன் வாயா இருப்பான், நீ என்ன சொல்லணுமோ அவன்கிட்ட சொல்லு, அவன் சொல்லுவான். இப்போ நான் இங்கே பேசுகிறேன், நான் இங்கேருந்து சாதாரணமாக பேசினா கடைசியில் இருக்கவங்களுக்கு நல்லா கேட்குமானா கேட்காது. இப்போ எனக்கு ஒரு வாயாக உதவியாக இருக்குது எது சொல்லுங்கள்? மைக்கு, ஆம்பிளிஃபையர் சிஸ்டம். நான் இங்கே பேசுகிறத உங்களுக்கு லவுடாக நல்ல சத்தமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்கும்படியாக செய்கிற ஒரு உதவி, ஒரு ஹெல்ப் பண்ணுறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அன்றைக்கு ஆரோனை கர்த்தர் மோசேக்கு வாயாக இன்ஸ்ட்ருமெண்டாக வச்சார், ஒரு பார்ட்டா தான் வச்சிருந்தார். இந்த மோசேயோட கூட ஆரோன் இருந்ததுனால எப்படி லூசிபருக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சோ, கடவுளோட இருந்தபோது சொல்றேன், பிசாசா மாறினான் இல்லையா, அதே ஒரு எண்ணம் ஆரோனுக்குள்ளேயும் பூந்துடுச்சு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவனுக்கு இன்னும் ஆசாரிய அழைப்பு கொடுக்கல, நல்லா கவனிக்கணும். அவனுக்கு ஆசாரிய அழைப்பு கொடுக்கல. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எந்த சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது, என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. விரோதமா பேசுறாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுறாங்க, ஊழியக்காரர் கூடவே இருக்கிற ஆளு. அல்லேலூயா. சொல்லணும்னா உறவு, என்னது உறவு, ஒரே ஃபேமிலி. வெளியாள வச்சா பிரச்சனை வரும்னு அவர் என்ன பண்றாரு, உள்ள இருக்க ஆளையே அவனுக்கு சப்போர்ட்டா வைக்கிறாரு. இப்ப இவனுக்கு மோசேயோட கர்த்தர் பேசுறாரு, அதை கேட்டுட்டு இவன் சொல்றான். இப்ப இவன் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துடுச்சு. ஏன்னா மோசேவுடைய சத்தத்தை ஜனங்க கேட்கல. யார் சத்தத்தை கேட்குறாங்க சொல்லுங்க? ஆரோனுடைய சத்தம் தான் கேட்குதாங்க. இவனுக்குள்ள ஒரு பெருமை, நாம சொன்னா ஜனங்க எல்லாம் கேட்குறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் சொன்ன வார்த்தை எங்கிறது வருது? கடவுள்கிட்ட இந்த மோசே, த்ரூ த மோசே டு த ஆரோன். மோசே வழியாக தான் அந்த வார்த்தை அங்கே போகுது. ஆனால் இந்த ஆரோனுக்குள்ள ஒரு பெருமை வந்துடுச்சு. அங்கே அவங்க முறுமுறுக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை. நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே மூண்டது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, உன்னை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் பேசினாரா? எங்கள் கூட தான் இருக்கார் கடவுள், என் மூலமாக பேசுகிறார், நான் தான் பேசுகிறேனே, நீ தெக்குவாய் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லாமல் அவன் சொல்கிறான். கர்த்தர் கோபம் மூண்டது. கர்த்தர் அவங்க பேசினதை கேட்டார்னு வசனம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே குஷ்டரோகம் வருது. மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்ததுன்னு ஆரோன் அங்கே போய் அதுக்கப்புறம் மோசே கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறார், கோரிக்கை. 10ஆம் வசனம் படிங்க. இப்ப ஆமென். 11ஆம் வசனம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே,
நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாது இரும். ஓகே, இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. ஒரு வாரம் பாளையத்தில் ஜனங்கள் தங்கிட்டாங்க, பிரயாணம் தடையாயிடுச்சு. ஆரோன் மோசே கூட இருந்ததுனால, கர்த்தர் மோசேக்கு சொன்னதை மோசே ஆரோனுக்கு சொன்னதுனால கடவுளுடைய எல்லா திட்டங்களும் இவனுக்கு தெரிந்தான அது லூசிபருடைய ஆவி கிரியை செய்து இன்றைக்கு பெருமை உள்ள வந்துடுது. இவன் எதை செஞ்சானோ இப்போ ஆரோனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புது. நீ என்ன விதைக்கிறியோ அது உனக்கு வரும், நீ என்ன செய்கிறியோ அந்த செய்கை உனக்கும் வரும். இப்போ நம்ம வாசிக்கலாம், அது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதே என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். அடுத்தது 11ஆம் வசனம். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஒரு நாள் ஆரோன் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தான், பிரச்சனை பண்ணா. இன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை பண்ண ஒரு கூட்டம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். இப்போதான் ஆண்டவர் அந்த ஆரோனை அந்த அழைப்பு ஒரு லேவி கோத்திரத்துக்குரிய அந்த இதில் இருந்து பிரித்து எடுக்கிறாரு. இப்போ தான் அவனை ஆரோனை என்ன பண்ணுறாரு, ஆசாரியத்துவ ஊழியத்திற்காக அவங்கள பிரித்து எடுக்கிறத அங்கே நான் பார்க்குறோம். நீங்கள் அந்த வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. அங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ தான் அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 12 கோத்திரத்தில் இருக்கவங்களும் ஒவ்வொரு கொம்பை எடுத்துகிட்டு வந்தாங்க. வாதுமை மரத்துடைய கொம்பை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் வச்சாங்க. 12 பேரும் தேவனுடைய சமூகத்தில். காலையில் வந்து பார்த்தா ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்து பூத்து காய்த்து அங்கே இருந்ததை பார்த்தாங்க. கர்த்தர் அவனை அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த ஆரோனுடைய அழைப்பை குறித்ததான ஒரு உறுதிப்படுத்துதல் அங்கே தான். 12 கோத்திரத்தில் அவனை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதற்கான, கர்த்தர் அவனை ஆசாரியத்திற்காக அழைத்தார் என்பதை அங்கே தான் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை மறக்கக்கூடாது என்பதற்காக புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்த 3 பொருளில் ஒன்று ஆரோனுடைய தளித்த கோல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆசாரிய ஊழியத்திற்கான அழைப்பை அவனுக்கு கொடுத்ததை கர்த்தர் அங்கே எப்பொழுதும் மறக்கக்கூடாது என்பதற்காக உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 பொருள் இருந்துச்சு. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 9:4 வாசிக்கும் பொழுது அங்கே முதலாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2வது ஆண்டவர் மோசே கொடுத்த 2 கற்பலகைகள், 3வது ஆரோனுடைய தளித்த கோல். இது 3ம் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் லேவியர்கள் யோர்தான் நதியில யோசுவாவின் நாட்களில் அவர்கள் போய் சுமந்து கொண்டு போய் நின்ன உடனே அவருடைய கால் நுனி அந்த யோர்தான் நதி தண்ணீரில் பட்ட உடனே அது அப்படியே பிரிஞ்சு போச்சுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி, அதை ஆண்டவர் மறக்கக்கூடாது என்று மக்களுக்கு அதில் 3 காரியத்தை வச்சாரு. நீங்கள் உழைக்காம வேர்வை சிந்தாம கடவுள் உங்களுக்கு 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தாரு. அந்த சாப்பாடு தான் மன்னா. 2வதாக ஆண்டவர் எப்படி நீ வாழ வேண்டும் என்பதற்கு கட்டளைகளை உபதேசத்தை கொடுத்தார். அது வரைக்கும் எப்படி வேணாலும் வாழலாம், எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் போகலாம் வரலாம் என்பதெல்லாம் அதுக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஆபிரகாம் ஏன் 2 கல்யாணம் பண்ணால் 3 கல்யாணம் பண்ணால் இப்படி ஆச்சு எப்படி ஆச்சுலாம் கேட்காதீங்க. அப்போ ஆண்டவர் எந்த சட்டத்திட்டத்தையும் கொடுக்கல. நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்கள், நல்லா புரிஞ்சுங்க. மோசேயின் நாட்களில் தான் அந்த 2 கற்பலைகள் 10 மட்டும் முக்கியமானது. ஆனால் 350-360க்கு மேற்பட்டதான கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள், லா அண்ட் ஆர்டர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சட்ட புத்தகத்தில் இருக்கிற அந்த சட்டங்கள் தான் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் அந்த 5 புத்தகங்களில் யாத்ராகமத்துக்கு பிறகு வரக்கூடியதான புத்தகங்கள் லேவி ஆகமத்திலிருந்து, லேவி ஆகமத்தில் கடவுளுக்குரிய காரியங்கள், ஆராதனை முறைகள் குறித்தும், அதில் நாம் வாழ வேண்டிய மாரல் லைஃபை குறித்து எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை தான் அங்கே ஆண்டவர் வைத்திருந்தார். மூன்றாவதாக தான் அழைப்பு, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒளி என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்ட இடம்தான் அந்த ஆரோனுடைய தளித்த கோல். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்தினது தான் அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் நேற்றைக்கு கடைசியாக அந்த வார்த்தை சொன்னேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பரம அழைப்புனா என்ன அழைப்பு? அது சொல்லுங்க. பரம அழைப்புனா என்ன? பரம அழைப்பு பரலோகத்துக்கு நீங்கள் நானும் போய் சேருகிற ஒரு அழைப்பு தான். என்ன அழைப்பு? பரம அழைப்பு. அந்த அழைப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புக்கு நீங்கள் நானும் பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு அங்கே ஒரு டைட்டில் கொடுக்குறார், பரிசுத்த சகோதரரே. பரிசுத்தம் அவசியமாக இருக்குது. பரலோகத்தின் அழைப்பு, பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அழைப்பு. ஆண்டவர் இயேசு ஓமை சொன்னார், புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள்னு. எல்லாரும் காத்திருக்கிறாங்க. புத்தி உள்ளவர்கள் என்னையும் கூட கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை மட்டும் கொளுத்திட்டு போனாங்க. அது அணையுது. மணவாளன் வந்து விட்டார், கதவு திறந்துடுச்சு. இப்போ வசனம் சொல்லுகிறது, ஆயத்தமாக இருந்தவர்கள் அப்படின்னா விளக்கு ஏந்தி கொண்டிருந்தால் மட்டும் போதாது, கூட எண்ணெய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன? ஒரு ஆலயத்தில் விளக்கு எப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அது அணையவே கூடாது. இன்றைக்கு ஆலயமாக உன்னையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் எண்ணெய் அபிஷேகம் உனக்குள்ள எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க நாம் வாசிக்கிறோம், பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்க கொஞ்சம். பரிசுத்த சகோதரரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சொல்லுங்க தரிசிக்க முடியாது. பரம அழைப்பு என்பது பரலோக அழைப்பு. பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனால் அதில் நீ நானும் போய் சேர்வதற்கு பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆயத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உன்னை பரிசுத்தமாக நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீ அப்பப்போ தொட்டுக்க ஊர்க்கா போல் பயன்படுத்தினா உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் வளரவே வளராது. நறுக்கு பிடிச்ச செடி மாதிரி இருக்கும். நறுக்கு பிடிச்ச செடி இருக்கும், சாவாது, உசரோட தான் இருக்கும். ஒரு பலனும் இருக்காது, ஒரு யூஸும் இருக்காது. தண்ணி பூத்தனா குடிச்சிக்கினே இருக்கும். சிலர் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, வளரவே மாட்டேன்னு. பிசிக்கலை பார்த்து சொல்கிறோம். பிசிக்கலாக சரீர வளர்ச்சியை பார்த்து ரொம்ப கவலைப்படுறோம். நமக்குள்ள இருக்க ஆத்துமாவை குறித்த கவலை இல்லை. பரம அழைத்தலின் பந்தய பொருள், பரம அழைத்தலின் அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா.
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பத அவரை நோக்கி பார்த்தா, இயேசு நம்மோடு இருப்பதனால் பரம அழைத்தலில் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலில் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கினார் தொழுதை ஓட்டுவோம், லக்கை நோக்கினார் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு நம்மோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூர இயேசு இருக்கிறார், எனது நங்கூர இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற குறிக்கோள், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பு, அவர் கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பவுலுக்குள்ள இருந்த ஒரு தாகம். அதனால்தான் அவர் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றாரு. பவுல் மட்டும்தான் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை, சுவிசேஷம் என்ற ஊழியத்தை செய்வது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கடமை அப்படின்னு அவரோட நிறுத்தலை நம்மேல் விழுந்த கடமை என்றார். சொல்லுங்க, யார் மேலே விழுந்த கடமை? நம்ம மேலே விழுந்த கடமை. ஆனால் ஊழியம் என்று சொல்லும்போது நான் சொன்னது போல தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள மாட்டார். பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத ஆட்களை தான் ஆண்டவர் அழைச்சார். நாம் தான் அநேக நேரத்தில் சாக்கு போக்கு சொல்லிடுறோம். சொல்லுவாங்க நொண்டி சாக்கு, நொண்டி சாக்கு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடுறோம், விலகிடுறோம். திடீர்னு உற்சாகமாக இருப்போம் அப்படியே, அப்புறம் திடீர்னு பார்த்தா எல்லாம் அப்படி காணா போயிடும். அப்படின்னா எப்படின்னா, உதாரணம் சொல்கிறேன், பௌர்ணமியாக இருப்போம் ஒரு நாள், அடுத்த நாளே அமாவாசையாக மாறிடுவோம். அல்லேலூயா. பிரைட்டாக இருப்போம், அப்புறம் டார்க் ஆகிடுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே நான் வாசிக்கிறோம், பவுல் என்ன சொல்றார் அவருடைய அனுபவத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த ஊழியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஊழியத்தை நான் எப்படி வாழாலும் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்பதுதான் அந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன ஊழியம் என்பது பிஸ்னஸ் இல்லை, ஊழியம் என்பது ஒரு வேலை அல்ல, ஊழியம் என்பது ஒரு சேவை. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் என்ன பண்ணுவார்? செய்வார்கள், சேவையை செய்வார்கள். சேவைன்னு சொல்லும் பொழுது அங்கே பிரதிபலனை பார்க்காம செய்கிறது தான் சேவை. வேலைன்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு சம்பளம், கூலியை எதிர்பார்ப்பாங்க. வேலை என்பது வேற, சேவை என்பது வேற. நல்லா கவனிக்கணும். அப்போ ஊழியம் என்பது
அது சேவையாக இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்ம இயேசு ஆண்டவர் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிற எபிரேயராக்கியம் சொன்னார் இல்லையா, பிரதான ஆசாரியராய் இருக்கிற நாம் அழைக்கிற அவரையே நோக்கி பாருங்க, அவரை கவனித்து பாருங்கள். அவர் தான் இங்கே சொல்றாரு, மனுஷகுமாரன் நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய. அப்படின்னா அடுத்தவங்களை வேலை வாங்குவதற்காக வரல, நான் வேலைக்காரனா இறங்கி பணிக்களத்தில் செய்ய. அல்லேலூயா. இந்த சத்தம் காண அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சபையில் இருக்கிறது நான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்கப்பான்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டு அப்படியே விட்டுறதில்லை. நான் இங்கே நிற்பேன் முதலாளா. ஆமென், அல்லேலூயா. நான் இறங்கி செய்வேன். சிலர் இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னுவாங்க. கம்முன்னு ஏரியான்னு போய் நான் போய் பிடுங்க ஏதாவது க்ளீன் பண்ணுறது பண்ணுனா உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம். அப்போ ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்ய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஊழியம் என்பது ஒரு சேவையாக, அப்படின்னா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே கடவுளுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும், நேற்றைக்கு சொன்னேன், நாம் செய்கிற சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும், சின்ன ஒரு ஊழியமாக இருந்தாலும் அது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் செய்கிற சைலண்டான சின்ன வேலையாக இருந்தாலும். பெரிய ஊழியத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்யணும் அவசியம் இல்லை. யாருமே இல்லாமல் நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், கடவுளுக்காக செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா கடவுளுக்காக, கடவுளுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு ஊழியம்தான். உன் குடும்பத்துக்காக ஜெயிக்கிறது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஜெபங்கள், 80% ஜெபங்கள் எல்லாம் பொதுவான ஜெபங்கள் தான். தீர்க்க தரிசனங்களும் 80% தேசத்திற்காக, ராஜாவுக்காக, மக்களுக்காக சொல்லப்பட்டது. தனி நபருக்காக தீர்க்க தரிசனம் அதிகமாக சொல்லப்படவில்லை. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்ற பேரில் போய் ஏமாந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அல்லேலூயா. அதே போல நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது கடவுள் அதற்குரிய பலனை நிச்சயமாக அவர் கொடுப்பார். அப்படி நாம் செய்யும் பொழுது, பொதுவாக ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஊழியக்காருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, வசனத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, பிரேயர், ஜனங்களை நடத்துறது, மேய்க்கிற வேலை, கடைசியாக ஒன்று முன்மாதிரியாக வாழணும். இன்றைக்கி நம்ம சுவிசேஷ ஊழியம் போகும் பொழுது கூட நம்ம வரோம், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, வரோம், நம்ம எல்லாரும் உற்சாகமாக வரோம். சில பேர் அவங்களுக்கே ஒரு கில்ட்டி இருக்கும், நானே ஒழுங்காக இல்லை, நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கே குடும்பத்தில் 1008 பிரச்சனை அப்படின்னு சிலர் ஒதுங்கிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் நாம் வரோம் உற்சாகமாக, யாரையும் தவற சொல்லலை நான். ஆனால் நாம் முதலாவது சரியாக கர்த்தரோடு தொடர்பில் இருக்கணும். முதல்ல அது இருந்து நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அது நாம் செய்கிற அந்த ஊழியத்திற்கு ஒரு பலன் நிச்சயம் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யோசிக்கிறது இல்லை. அப்போ ஒரு ஊழியருடைய பொறுப்புன்னு சொல்லும் பொழுது வசனத்தை பிரசங்கிக்கிறது மட்டும் பொறுப்பு இல்லை, ப்ரேயர் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜனங்களை நடத்துறது மட்டும் இல்லை, நாலாவதாக முன்மாதிரியாய் வாழுகிறதும். நம் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்கிற என்ன ஊழியம் செஞ்சாலும் அவங்களுடைய பொறுப்பு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஏன் அந்த முன்மாதிரியான வாழ்க்கை தேவை? நான் ஒன்றும் பாஸ்டர் இல்லையே, நான் ஒன்றும் முழு நேர ஊழியத்தில் இல்லையே, நான் ஏன் முன்மாதிரியாக வாழணும் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க தயவு செய்து.
நாம் ஊழியம் கடவுளுக்கு செய்கிறோம் என்பது நாம் வாழ்கிற முன்மாதிரியான வாழ்க்கையே ஒரு ஊழியமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வாழுகிற சமுதாயத்தை, உங்கள் சுற்றி இருக்கிற சொசைட்டியில் நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை, உங்கள் பேச்சு நடக்க எல்லாவற்றிலும் செய்கையில் இருப்பீர்களானால் அதுவே நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம். உன்னை பார்த்து 4 பேர் வருவாங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் தான் நடந்தது. அவர்கள் வீடு தோறும் ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார்கள். அந்த ஐக்கியத்து இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க, அன்பில். இதெல்லாம் பார்த்து ஜனங்க ஒவ்வொருத்தங்களும் வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஊழியம்னா கைப்பழுதி எடுத்து கொடுக்கறது மட்டும் ஊழியம் இல்லை. நீ ஆண்டவருக்காக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே அதுவே ஒரு ஊழியம். பவுல் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, நீங்களே வாசிக்கப்படும் நிருபங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்றாரு. அதன் அர்த்தம் என்ன? நீங்க தான் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறீங்க. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் வசனமும் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்கள். அதனால பைபிள் எடுத்து படிக்க வேண்டியதில்லை. ஒன்றை பார்த்தாலே போதும், வாழ்க்கையை பார்த்தாலே. அப்ப ஊழியம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் வாழுகிற முன்மாதிரியான வாழ்க்கை வாழுவதே கடவுளுக்கு நீங்க செய்யற ஒரு ஊழியம். அதுதான் ஊழியம். சொன்னா கைப்படுத்திய 4 பேர் சத்தியத்தை சொல்றது மட்டும் இல்லை, நாம் அதன்படி வாழ்ந்தாலே போதும். பவுல் தைரியமா சொல்றார் இன்னொரு இடத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்றார். யாராவது சொல்ல முடியுமா? பவுலும் ஒரு மனுஷன்தான். அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்றார். தைரியமா சொல்றார். என்ன பின்பற்றுனா நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க, நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போவேன்ற அந்த நம்பிக்கையோடு தான் அவர் சொல்றார். வாழ்ந்து காட்டுகிறார் முன்மாதிரியான வாழ்க்கை, எக்ஸாம்பிள் லைஃப். அவர் தான் சொல்றார், நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்களாக இருக்கிறீங்கன்னு. இந்த கடவுளுடைய வார்த்தை கேட்கறது மட்டுமில்லை, அதன்படி நீங்கள் வாழுகிற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இந்த சொசைட்டியில் நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கடவுளுக்கு செய்கிற ஊழியம் அதுவாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்வா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போய் 4 பேருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. உன் வாழ்க்கையை பார்த்தே, ஏசப்பா இப்படிப்பட்டவராக வாழ்க்கை இப்படி வாழுறாங்களே என்று உன்னை கண்டு அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க என்ன சொல்றாரு? சமயம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கடவுளுடைய வார்த்தையை நீ உபதேசம் பண்ணு. எனக்கு நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லி ஓடிடாத, ஒளியாத. நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா நீங்க அண்ட புழுக ஆகாச புழுவை. நீங்க இதே சொந்த பந்தம்னு சொன்னால் நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? எனக்கு நேரம் இல்லை, பிஸி சொல்லுவீங்களா? ஒரு சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் வச்சுட்டான்னு வச்சுங்க, உங்கள் மாமனார் வீட்லேயோ சம்மந்தி வீட்டிலையோ கொண்டாங்க வீட்டில் ஒன்று நடக்குது, உங்களை கூப்பிடுறாங்க, ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் ஆண்டவர் ஊழியத்தை நிமித்தமாக பிஸின்னு சொல்லியிருக்கேன். என் கூட பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் என் அண்ணன் பிள்ளைகள் திருமணம் போகலை, வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க, நான் பிஸி அன்னைக்கு. அப்படி நீங்கள் சொல்லியிருப்பீங்களான்னு தெரியாது, நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறேன். அதனால் என்னை யாரும் ஒதுக்கில்லை, வெறுத்தில்லை. இன்றைக்கும் என்னுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு. எனக்கு மூத்தவர்கள் 6 பேர் இருக்காங்க. நம்ம உறவுன்னு சொன்னால் போய் ஒட்டிக்கிறோம், ஊழியம் சொன்னால் வெட்டிக்கிறோம். என்னது? உறவுன்னு சொன்னால் போய் ஒட்டிக்கிறோம், ஊழியம் சொன்னால் வெட்டிக்கிறோம். பாய் பாய், ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எனக்கு, அப்படியே போயிடுறோம். சில பேர் காற்று வாங்க போகிறோம் பீச்சுக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன், நம்ம போய் அப்படி எங்கன்னா போகிற இடத்துல கூட இயேசுவை பற்றி சொல்லுவேன்னா நிச்சயம் சொல்ல மாட்டீங்க. ஊரு கதை பேசுவீங்க, எல்லாம் குடும்ப கதை, ஊரு கதை, வந்த கதை, போன கதை. சிலர் சொல்லுவாங்க அதில் இது போல் ஃபங்க்ஷனில் வந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது சொந்தக்காரங்களெல்லாம், அதுக்கு தான் போகிறேன், இதுக்குன்னு செலவு பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு போக முடியுமா, போனால் பழம்லாம் வாங்கின்னு போகணும், இதில் போனால் ஃப்ரீயாக பார்த்துடலாம் எல்லாரையும். இது ஒரு ஐடியா, டெக்னிக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய ஊழியன்னு சொல்லும்போது நோ டைம், ஐ எம் பிஸி. எனக்கு 5 மணி ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? டாக்டர்கிட்ட போகணும், வர சொல்லிட்டார் டாக்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிக்கலாம். உற்சாகமாக ஊழியக்காரர் செய்யணுன்னாலும் உங்களை பார்த்தோம்னா அந்த உற்சாகமாக போயிடுது, செத்து போகுது. அப்படி தான் ஆயிடுச்சு. 40வது ஆண்டில் இருந்த உற்சாகம் சபையை எங்கே போச்சு? பையில் போட்டு வச்சிட்டியா, இல்லை மண்ணை தோண்டி போய்ச்சி வச்சிட்டியா, இல்லை பரண மேலே மூட்டை கட்டி போட்டியா? 40வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தில் இருந்த உற்சாகம் எனக்கு, நம்ம சபையில் இருந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் இருந்த ஒரு உற்சாகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நான் சில பேர்கிட்ட ஷேர் பண்ணேன். 40 நாள் கூட்டத்தில் 40 நாள் வந்தீங்க, ஆலயத்தினுடைய காரியங்கள் பராமரிக்க, சுத்தம் பண்ணுறது, போட்ட பேர் கரெக்டாக வந்துச்சு. இப்போ பேர் போட்டிருக்கேன், எல்லாம் அப்படியே கிணத்துல போட்ட கல்லாக கிடக்குது. பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம செயலாளர் ஐயா கூட சொன்னார், எங்கே காணோம் ஸ்தோத்திரம். அவரு கூட சொன்னார், நான் கூப்பிட்டுட்டியா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா, வந்துடுவாங்கன்னு பார்த்தா ஒரு ஆளும் வரல. முதல் வாரம் எல்லா நிர்வாக குழுவில் உள்ளவர்கள் வர வேண்டும், வந்துட்டாங்க. அடுத்த வாரம் கொஞ்சம் பாதி ஆஃப் ஆச்சு. அடுத்த வாரம் 3 பேர் மட்டும் நிற்கிறோம். ஃபோன் பண்ணி பேசும் பொழுது அல்லது மெசேஜ் போட்ட உடனே எல்லாம் பார்க்குறாங்க, டிக் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா அது எல்லாம் உண்டை சோறு தின்னுட்டு எல்லாம் படுத்து கிடக்கிற மாதிரி, எல்லாம் இந்த முதல்ல மாதிரி சாப்பிட்டு படுக்கிற மாதிரி வீட்டில் படுத்து கிடக்குதுங்க. கடவுளுடைய காரியத்துக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு வருது. கடவுள் நான் நேற்றுக்கு சொன்னேன், நேராக என் கடவுள் பேசட்டும் நேராக. அப்படி சொன்னவங்கெல்லாம் மண்டையை போட்டு போய் சேர்ந்துட்டாங்க, மண்ணோட மண்ணாக மாறிட்டாங்க. என்கிட்ட இதெல்லாம் பேசினவங்க உண்டு. கடவுள் பேசட்டேன்யா நேராக, நான் ஊழியத்தில் நான் இறங்கிடுவேன். ஆண்டவர் பேசுகிறதே மனுஷன் மூலமாக பேசுகிறாரு. அதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை? எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளம் குத்தப்படுகிறது, உணர்த்தப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தர் உன்னோட இறைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தில் நீ இன்னும் கடவுளுக்கு விட்டு கொடுக்காம உன்னை பிடிவாதமாய் பிடித்து வைத்திருக்கிற அதை முதலாவது நீ உணர வேண்டும். உணர வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். இங்கே சொல்றாரு, ஊழியக்காரர் இப்படி இருக்கணும்னு. உற்சாகமாக செய்வதற்கு இருந்தாலும் அந்த உற்சாகமாக செய்கிற அந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி சில நேரத்தில் உங்களுடைய செய்கை முழு நேர ஊழியராக எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு அப்படியே டவுன் ஆக்கிடுது. வோல்டேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி. வோல்டேஜ் உள்ள இப்போ கரண்ட்டே கட் ஆகிடுது அடிக்கடி. ஸ்தோத்திரம். எந்த நேரத்தில் கட் பண்ணுறான்னு தெரியல. தூங்கி அப்புறம் பார்த்தா திடீர்னு மூடி போகுது, பார்த்தா கரண்ட் இல்லை, வேர்க்குது. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுது, டிம்முன்னு ஆகிடுது. ஃபேன் ஓடும், காற்று வராது. அப்படி தான் இருக்குது. எல்லாம் உயிருள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் கடவுளுடைய விஷயத்தில் நாம் உற்சாகத்தோடு செயல்படாதபடி அப்படியே நாம் டல்லாகிடுறோம். ஊழியக்காரரும் உங்களுடைய செய்கையை பார்த்து டல்லாகி போயிடுறாங்க.
ஊழியத்தில் வரக்கூடியதான சவால்கள், பிரச்சனைகள் உண்டு, எதிர்ப்பு இருக்குது, பாடுகள் இருக்குது, சோதனைகள் இருக்குது. இது எல்லாவற்றிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையின் அனுபவத்தவர் அநேக இடங்கள் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் ஊழியத்தில் வரக்கூடிய சவால்களை சொல்லுகிறார். என்ன சவாலெல்லாம் வந்துச்சு? 2 கொரிந்தியர் 11:23 28 வரைக்கும் படிக்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, குளிரில் இருந்தேன், பாடுகளில், நிர்வாணத்தில் இருந்த நாச மோசங்கள், இப்படி பல காரியங்களை அங்கே பட்டியலிடுறாரு. வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் வசனம். அதிகமாய் பாடுபட்டேன். எதிர்ப்பு வந்துச்சு, சோதனைகள் வந்தது. எல்லாவற்றிலும் ஊழியத்தில் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா சோதனை வரும். முதல்ல நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு வரணும்னு கிளம்புறீங்கன்னா சோதனை வரும். சோதனை ஃபோன் வழியாக வரலாம், இல்லை குடும்பத்தில் இருக்க ஆள் மூலமாக வரலாம். என்னன்னா நீ போகக்கூடாதபடி தடை, அதுதான் சோதனை. அந்த சோதனை வரும். அந்த சோதனைகள் வந்தாலும் அந்த வேத வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு நாங்கள் வசனம் சொல்லுது. உங்களுக்கு ஊழியத்திற்கு நீங்கள் எழும்பும் போது வரக்கூடிய சோதனைகள் பல வரும். அதே நேரத்தில் பாடுகள் வரும், எதிர்ப்புகள் வரும், குடும்பத்தில் எதிர்ப்பு வரும். எதுக்கு ஊழியத்துக்கு போகிற? உன்னால் போக முடியுமா? டிஸ்கரேஜான வார்த்தை. நீ போய் அங்கே என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஆந்திராக்கு எதுக்கு போற? உனக்கு தெலுங்கு தெரியுமா? என்ன பேச போற? போய் அங்க வேலைக்கு சோற தூண்டு வரப்போற. சில சொல்றாங்க பப்பாளி மரத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரப்போறேன். பப்பாளி மரத்துக்கு ஜெபம் பண்ணதான் இங்கேருந்து போறாங்க ஆந்திராக்கு. இப்போ கூட சொல்லிட்டாங்க டிராகன் ஃப்ரூட்டுக்கு ஜெபம் பண்ணணும்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு போற நீ? எதிர்ப்புகள், டிஸ்கரேஜ், நம்மளை அப்படியே மட்டம் தட்டும்படியான வார்த்தைகள், இதெல்லாம் ஊழியத்துக்கு நீ எழும்பும் போது வரும். அதையும் தாண்டி நீ நின்னா தான் நீ தான் அவருடைய பிள்ளை, நீ தான் ஜெயிச்சவன். நீ அதை தாண்டாமல் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்து நின்றன்னா நீ மண், களிமண், இன்னும் உயிர் இல்லாத களிமண்ணா இருக்கிற நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறவர்கள் ஊழியத்தில் வரக்கூடிய சவால்கள் எதிர்ப்புகள், பாடுகள், சோதனைகள், இதெல்லாம் பவுலுடைய வாழ்க்கையில் வந்து யாக்கோப்பு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? யாக்கோப்பு 1 அதிகாரம் வாசிங்க, முடிக்க போறோம். என் சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது உங்களுக்கு பூரண கிரியை செய்ய கடவுது. உடனே அவங்க சொல்லிட்டாங்கன்னு டென்ஷன் ஆகி ஆஃப் ஆகிடக்கூடாது. நாம் கடவுளுக்காக போகிறோம். நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்கிறேன், உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த வாய்ப்பை நாம் விடக்கூடாது, பயன்படுத்தி கொள்ளணும். தனியாக நம்ம செலவு பண்ணிட்டு போகிறதில்ல. டூருக்கெலாம் போவோம், டூருக்கு போவோம், மூணாறு போவோம், தேனாறு போவோம், கொடைக்கானல் போவோம், பெங்களூர் போவோம், மாங்களூர் போவோம், மைசூர் போவோம், எல்லா ஊருக்கும் போவோம். ஆனால் ஊழியம் செய்ய போவோமானால் இல்லை. அப்படி யாராவது நாங்கள்லாம் ஊழியம் செய்ய போகிறோம், போகிற இடத்திலெல்லாம் நாங்கள் கைப்பிரதியை கொடுப்போம் என்று சொல்லுவீங்களானால் ரொம்ப சந்தோஷம்.
அப்போ வசனம் அங்கே கவனிங்க, இன்றைக்கு ஊழியம் ஏன் சேவைன்னு அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஏனென்றால் இதில் எந்த ஒரு பலனும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காது. பலன் சொன்னால் இங்கே பவுல் சொல்கிறது போல எதிர்ப்பு வரலாம், பாடுகள், சோதனைகள் இதெல்லாம் வரும். ஆனால் இதன் மத்தியில் இதை தாண்டி நீ வந்து நிற்கிற அப்படின்னு சொன்னாதான் நீ ஜெயிச்சன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ தோத்து போன ஆளுன்னு அர்த்தம். ஏனென்றால் நாம ஒன்றை செய்ய போவதில்லை. ஆனால் இது ஒரு வாய்ப்பாய் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நழுவு விடாமல் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால், சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இன்றே ரட்சணிய நாள், இன்றே ரட்சணிய நாள், இன்றே ரட்சணிய நாள், இன்றே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாள். நாளைக்கு நம்ம கையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு, ஊழியத்தினுடைய நோக்கம், அதனுடைய பொறுப்பை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். நாளைக்கு நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். இதோடு நான் நிறுத்துகிறேன். எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். இன்றைக்கு நாம்